வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விளக்கம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், என் கதைகளுக்கு நல்லதொரு திரைக்காட்சி பட விளம்பரம் செய்கின்ற நிறுவனத்தார்களுக்கும், எனது கதைகளுக்கு 2 ஆண்டுக்கு மேலாக தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பு தோசை ஊற்றவா. இது இல்லங்களில் பெரும்பாலும் கேட்கின்ற வினாவாக இருக்கும். ஆனால் தோசை ஊற்றவா என்பதில் அவர்களின் தொனியை, கேட்கும் கேள்வியை வைத்து விதவிதமாக எண்ணலாம். அக்கதையை விளக்குவதே தோசை ஊற்றவா என்பதாகும். கதைக்குள் செல்வோம். ஒவ்வொருவர் வீட்டிலும் பெரும்பாலும் காலையிலும் இரவுகளிலும் பசி ஆறிட ஏதாவது தயாரித்தே ஆக வேண்டும். அதுவும் சுட சுட ஆறிடாமல் வேறு இருக்க வேண்டும். பசிமிக்கோர் அவர்கள் அதை சுட சுட போதுமென்று சொல்லாமலேயே சாப்பிட்டு கொண்டே இருப்பர். ஒருவர் இருவர் என்றால் பரவாயில்லை. பலர் நிறைந்த வீட்டில் எல்லாரையும் அமைதிப்படுத்த, திருப்திப்படுத்த வேண்டுமல்லவா? சிந்திக்க வேண்டியதே. இட்லியோ தோசைகளோ விரைவில் அளித்தே ஆக வேண்டும். இட்லியை கூட பல ஈடுகள் எடுத்து ஊற்றி எடுத்து அதை விரைவில் பரிமாறி சமாளித்து விடலாம். ஆனால் இந்த தோசைகள் ஊற்ற வேண்டுமே, அதுதான் பெரும்பாடு. அப்பப்பா, தோசைகள்தான் வேண்டும் என்று அடம்பிடிக்கின்ற வீட்டில் உள்ள தோசை பிரியர்களை என்ன செய்வது? அம்மாவின் பாடோ அல்லது ஊற்றுபவரின் பாடோ திண்டாட்டம்தான். அப்பப்பா, ஊற்றி ஊற்றி வேக வைத்து சிலருக்கு முறுவல், சிலருக்கு பதம் என்றெல்லாம் பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி போட்டு கால்கடுக்க அதே இடத்தில் நின்று பின் அதை எடுத்துக்கொண்டு பரிமாறிடும் இடத்திற்கு ஓடுவதும் வருவதுமாக போதும் போதும் என்று ஆகிவிடும் அந்த தோசை ஊற்றுகின்ற வேலை. அது சாதாரண காரியம் கிடையாது. பல கைவேலிகளை தானே செய்யும் நபருக்கு மட்டும் தோசைகள் ஊற்றுவது என்றாலே பெரிய தண்டனையாக இருக்கும் அன்றைய பொழுது. அப்படிப்பட்ட சூழலில் பிறவும் வீட்டினர் உதவி செய்வதில் தவறே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. இப்படித்தான் ஒரு வீட்டில் அன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வெளியே உல்லாசமாய் சென்று வர திட்டமிட்டு கொண்டிருந்தனர். தந்தை சொன்னார், காலையில் தோசைகள் ஊற்றிவிடு என்று ஆணையிட்டார். எங்களுக்கு சீக்கிரம் வழங்கிவிடு என்றும் மறுபுறையும் கூறினார். அதனால் ஓரளவு செலவு மிச்சமாகும் என்றும் எண்ணினார். மனைவிக்கு இன்று மட்டுமாவது ஓய்வு கொடுக்க வேண்டுமே என்ற மனோபாவம் துளியும் இல்லாமல் வழக்கப்பட்ட ஆணைகள்தான். இன்றும் தோசைகள் வார்க்கும் படலம் ஆரம்பமாயிற்று. பசிபோக்கிட இட்லியும் வேக வைக்கவா என்றால் மெதுவாக. தோசை பிரியர்களோ அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தோசை தோசை என்று முழக்கமிட்டனர். தோசை பதமாக வேகும் வாடை அனைவரின் மூக்கையும் துளைத்தது. ஆனால் தாயாருக்கோ வேர்த்து கொட்டியது. வெளியில் செல்ல எல்லாரும் முன்பே ரெடியாகிவிட்டனர். இவளுடைய நிலையோ பரிதாபம். இவளுக்கோ தோசை சுடும் இந்த வேளையில் அதை பரிமாறி முடிக்க வேண்டியதை நினைத்து பார்க்கையில் அவளது மனமே சூடாயிற்று. சூடாக எடுத்திட்டியா என்ற கேள்விகள் வெளியிலிருந்து. என்ன செய்வாள்? எனக்குத்தான் முதல் தோசை என்றான் வீட்டின் இளையவன் கட்டளையிடுவது போல. அவன் பசியை முதலில் ஆற்றினால் நிதானமாக. அடுத்து வீட்டின் மூத்தவன் பார்த்து கொண்டே இருந்து கேட்டான், அம்மா, நான் வந்து வேண்டுமானால் ஊற்றவா என்றான் தயவோடு, மென்மையான குரலில். இவனது இரக்க சுபாவம் அவளுக்கு அப்போது ஆறுதல் அளித்தது. இல்லை கண்ணா, நீ வர வேண்டாம் என்று சிரித்தபடி, இதோ உனக்கும் ஊற்றுகிறேன் மகனே, நீயும் சூடாக சாப்பிடலாம், கவலைப்படாதே என்று கூறி அவனுக்கும் விரைந்து பசி ஆற்றினாள்.
அப்போது அங்கே யதார்த்தமாய் வந்திருந்தார் பக்கத்து வீட்டு பெரியவர் முத்துலிங்கம். தோசைகள் கேட்ட இரு பிள்ளைகளையும் பசி ஆறியவுடன் தன் பக்கம் அழைத்து கூறினார், இளையவனி, நீ உன் அம்மாவிடம் எனக்கு வேலை இருக்கு, சீக்கிரம் தோசை கொண்டு வா என்று கட்டளையிட்டாய். மூத்தவனை பார்த்தாயோ? அம்மாவின் வேலை சுமையை அறிந்து நான் வந்து வேண்டுமானால் ஊற்றட்டுமா என்று பரிவோடு கேட்டான். அது தாயாருக்கு மகிழ்ச்சியை அளித்ததல்லவா? இளையோனே, நீ ஏன் கட்டளையிட்ட விதமாக உள்ளாய்? அம்மாவின் மனதை காயப்படுத்துமே என்பதை நீ உணரவில்லையா என்றார். உடனே அது கேட்டதும் இளையோனுக்கு தன் தவறு புரிந்தது. தலைகுனிந்தான். பெரியவர் முத்துலிங்கம் மீண்டும் யாவரும் உணர்ந்திடக் கூறினார், நமது வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விலையே கிடையாது. ஆனால் அவை ஏற்படுத்தும் மதிப்போ அளவிட முடியாதவை. ஒன்று யாவர்க்கும் மறுமுறையும் கூறுகிறேன், இன்னும் தோசை ஊற்றவா என்ற கேள்வியை கூட இன்னும் கொஞ்சம் தோசை ஊற்றவா என்று அன்பாக கேட்டால் உறவை வளர்க்கும். ஊற்றவா வேண்டாமா என்று அதிகார துணியில் கேட்டால் அதுவே உறவை காயப்படுத்தும் என்ற முத்துலிங்கம் பேச்சின் வழியே எவரும் அன்று முதல் பேசுகின்ற கேட்கின்ற பண்பை அறிந்து கொண்டனர். இந்த அம்மா சுட்ட தோசையால் யாவருமே இதை உணரலாம். என்ன பேசுகிறோம் என்பதை விட எப்படி பேசுகின்றோம், எப்படி கேட்கின்றோம் என்பதே வாழ்க்கையில் முக்கியம். அதுவே நம் ஆளுமையை உலகிற்கும் அறிமுகம் செய்யும் என்பதை இந்த முத்துலிங்கம் உணர்த்தியதோடு மேலும் சொன்னார். தோசையை பரிமாறுபவர்களும் சில வேளை அவசரகதியில் நமது நிதானத்தை இழந்து அவசரப்படவே கூடாது. ஒரு முறை அப்படித்தான் ஒருவர் அதிக பசியுடன் அவள் ஊற்றிய சில தோசைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார். சட்டினியும் பிரமாதம், கேட்கவா வேண்டும்? அப்போது சமையல் அறையிலிருந்து ஒரு குரல் கேட்டது. தோசை ஊற்றியது போதுமா என்ற அவளின் அவசர குரல் கேட்டது. வந்து சாப்பிடுபவர் இன்னும் முதல் தோசைகளையே ருசி பார்த்து சப்பு கொட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தார், தனது பலவித சிந்தனைகளுடன். வாயில் தோசையின் உணவு இருந்தது. அதனால் அவள் கேட்ட சமையலறை கேள்விக்கு உடனே அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்நிலையில் மீண்டும் பதில் வராததால் தோசை ஊற்றுபவள் கோபம் கொண்டு மீண்டும் அதே அவசர கேள்வி அவளிடமிருந்து வந்தன. போதுமா போதாதா சொல்லுங்கள் என்றதும் கேட்ட அவர் மெதுவாக தண்ணீர் குடித்துவிட்டு சிரித்தபடி சொன்னார், நான் சரியாக சாப்பிட்டு முடிப்பதற்குள் நீங்களே உங்கள் கேள்விகளால் முடிவு செய்து விட்டீர்களே. என் பசி தீர்ந்ததா இல்லையா என்பதை என் வயிறுதான் சொல்ல வேண்டும். உங்கள் அவசரம் சொல்லாதே என்றார் நயமாக. இவரின் பதில் உரை கேட்டவரை சிந்திக்க வைத்தது. அன்று முதல் தோசை ஊற்றுபவர் தாம் கேட்கின்ற கேள்வி முறைகளையே பக்குவமாய் மாற்றிக்கொண்டார். எப்படி தெரியுமா? அவசரம் இல்லை, நிதானமாக சாப்பிடுங்கள். இதோ மற்றொரு தோசையும் ஊற்றி ரெடியாக உள்ளது. மேலும் தோசை வேண்டுமானால் கேளுங்கள். ஊற்றட்டுமா? கேளுங்கள், ஒன்றும் கவலை இல்லை என்ற அந்த பேச்சின் அணுகுமுறை உணவின் சுவையை விட அன்பின் சுவையை அவர்களுக்கு அதிகப்படுத்தியது. வேலைகளை பகிர்ந்து செய்தால் எவரும் தங்கள் பொறுமையை இழக்க மாட்டோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோரின் வேலைப்பளுவை குறைப்பதே நல்லது. தோசை சுடுவது மிகவும் கடினமான வேலைதான். அதற்கு வீட்டில் இருப்பவர்களும் அவருக்கு பல வழிகளில் உதவலாம் அல்லவா? ஏன் சிந்திப்பதில்லை? உதவாவிட்டாலும் பரவாயில்லை, அவசரப்படுத்தாமல் இருந்தாலே போதும். அதனால் தோசை கருகவும் கருகாது. சரியாக பதமாய் முறுவலுடன் நாம் ஏற்றபடி கேட்டபடி கிடைக்கும். அவசரமாய் சாப்பிடாமல் எழுந்து செல்வோரையும் சில நலமான நயமான வார்த்தைகள் அவர்களை அன்பால் மீண்டும் சாப்பிடவும் வைக்கும். இதோ மாவு ஊற்றிவிட்டேன், சூடாகவும் தருவேன். ஊற்றிய தோசைகளையும் வீணாக்காதீர்கள், அதையும் தயவு செய்து சாப்பிட்டு விடுங்கள் என்ற அன்பு கட்டளையும் கூட சாப்பிடாமல் எழுந்து செல்வோரையும் வயிறு நிறைய மீண்டும் சாப்பிட வைக்கும் அந்த அன்பான கட்டளை குரல். தீதும் நன்றும் நம் வார்த்தைகளில்தான் அடங்கி உள்ளதை அந்த வீட்டினர் அன்று முதல் உணர்ந்து கொண்டு பக்குவப்பட்டனர். அப்போ நீங்கள் சிந்தியுங்கள். எனவே
தோசை ஊற்றவா என்ற இக்கதை வழி யாவரும் அறிய வேண்டியது, உணவு பரிமாறுவது வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமில்லை, வீட்டினர் மனதை நிறைப்பதற்காகவுமே என்று கருதுங்கள். அவசரப்படுத்தாமல் பாசத்துடன் பரிமாறப்படும் ஒரு தோசை கூட 10 தோசைகள் சாப்பிட்ட முழு திருப்தியை தரும் என்பதையும் உணருங்கள். இறுதியாக ஒன்று சொல்கிறேன். பசி தீர்ப்பது கடமை, பாசத்துடன் தீர்ப்பது என்பதே மனிதநேயம். இதுதான் வேண்டுமென்று அடம்பிடிக்காமல் அவர்கள் தயார் செய்யும் உணவை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதும் ஒரு வகை மனிதநேயமே. கட்டளையிடுவதையும் அதிகம் எதிர்பார்ப்பதையும் இல்லத்தில் கூட தவிர்ப்பது நல்லது. தோசை ஊற்றவா உணர்த்தியது போதுமா? வாழ்க வளமுடன்.